ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் அப்பா. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த நாளில கர்த்தாவே அப்பா நாரதன் மத்தியில அப்பா ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க அப்பா நீ செய்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில பேசுவது நான் அல்ல, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. அப்பா இதோ இந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே தேவையான ஒரு வார்த்தைகளை நீர் கொடுத்து அப்பா அந்த அவங்களுக்குள்ளாக ஆண்டவரை ஊடுருவி பாயாப்பா நீர் கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு காதலை வாங்கி மறு காதலை விடாதபடிக்கு அதை கேட்டு அந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள அதன்படி அவங்க நடக்க நீங்க கிருபை செய்ய அப்படியே காட்டில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அவனுடைய வார்த்தைக்காக நம்ம பார்க்க போறதான தலைப்பு ஃபாலோ கிரைஸ்ட். கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஃபாலோ கிரைஸ்ட். இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நம்ம யாரை பின்பற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருக்குவாங்க. நான் இவங்கள மாதிரி இருக்கணும். ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம். நீங்களே என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆளை வச்சுருப்பீங்க. நான் இவங்கள போல நான் வாழணும், இவங்க எப்படி இருக்காங்கன்னு அதே போல் செய்யணும். அவங்களோட ஹேர் ஸ்டைல் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள போல் நம்ம ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதே நானும் படிக்கிறேன், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதே வேலையை நானும் செய்கிறேன், அவங்க எந்த கம்பெனியில் வேலை செய்ய அங்கேயே நானும் இப்படியா நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுக்குன்னு ஒருத்தவங்களை நம்ம நியமிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு நம்ம அவங்களையே ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் உலக பிரகாரமா இருக்கும்போது அவங்க செய்யற எல்லா காரியத்தையும் நம்மளையும் செய்யும் போது நம்ம எப்படி செய்வோம்னா அவங்க செய்யற பாவத்தை நம்மளும் செய்வோம். அவங்க இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளப்பில் போறாங்கன்னா அவங்க கிளப்புக்கு போறாங்க, நம்மளே செய்வோம் கிளப்புக்கு போய் நம்மளோட. அப்போ எப்படின்னா நம்மளுடைய ரோல் மாடலை வைக்கிறவங்க யார் அப்படின்றத குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உலக பிரகாரமா இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணும்போது 100% நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணாலும் சரி, அதில் 10% சும்மா அவங்க போல ஏதோ ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் சரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் என்ன ஃபாலோ பண்ணாலும் உலக பிரகாரம் நம்ம பண்ணும்போது நம்மளும் அவங்கள போல ஒரு பாவியா மாறதுக்கு ஏதுவா இருக்கும். அதை சொன்னது போல ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்லை அவங்க அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாருமே இருக்கலாம். அவங்கள போல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணா நம்ம பாவே. இப்போ நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவ பின்பற்றுவர்களா மாறணும். நம்ம எத்தனை வருஷம் ஆயிருக்கும் நம்ம வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து இல்லை ஆண்டவரை பற்றி அறிந்து என்ன பண்ணியிருக்கோம், எத்தனையோ பல வருஷங்கள் ஆயிருக்கும். இன்னைக்கு நேற்று நம்ம எல்லாம் கிறிஸ்துவர்கள் ஆனவர்கள் கிடையாது, நம்ம பல வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இத்தனை வருஷமும் நம்ம கிறிஸ்துவ பின்பற்றிருக்கோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். நீங்களே யோசிச்சு பார்த்தா தெரியும், நான் கிறிஸ்துவ பின்பற்றேன், நான் என்னென்ன செய்யறேன், நான் என்ன செய்யலை, அவருடைய காரியங்களை நான் நடந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நான் கிறிஸ்துவ பின்பற்றுறேனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, எடுத்து வாசிங்க. முதலாவது எப்படி கிறிஸ்துவ நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கூட நிறைய காரியங்கள் இருக்கு. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 7 காரியத்தை, ரொம்ப சின்ன சின்ன காரியங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி கிறிஸ்துவ பின்பற்றுறது எடுத்து வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். Matthew chapter 16 verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். முதல்ல என்ன செய்யணும்னா உங்களை நீங்களே வெறுக்கணும். சரி, கர்த்தர் என்னை சுயத்தை வெறுக்க சொல்லிட்டாரு, நான் ஏதோ என்னை வெறுத்து போயிட்டு நான் என்ன பண்றேன், என்னை சரியா கவனிக்காம, நான் சரியான க்ளோத்திங் பண்ணாம, நல்லா ட்ரெஸ் பண்ணாம, நல்லா நீட்டா நான் இல்லாம நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். அப்படி கிடையாது. உங்க சுயத்தை நீங்க என்ன செய்யணுமா, முதல்ல வெறுக்கணும். நம்ம எத்தனை பேர் சுயத்தை வெறுத்து நம்ம கிறிஸ்துவ பின்பற்றி இருக்கிறோம்? நமக்கு எப்பயும் நம்மளோட சுயம் தான். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதே நம்மளுடைய காரியம் தான். என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியம், என்னுடைய அது இது என்ன செய்யறோம், உங்களுடைய சுயத்துக்கு தான் நீங்க முதல்ல இடம் கொடுக்குறீங்க. இப்போ கூட நம்ம சபைக்கு வந்திருப்போம், என்ன செஞ்சுப்போம், நம்மளுடைய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு நம்ம வேலை, நம்ம ஊர் சுற்றுறது, நம்ம என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் சபைக்கு வரும். எத்தனை பேர் முதல்ல இன்னைக்கு சண்டே நான் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு என்னோட அடுத்த காரியங்களை செய்யறோம் நம்ம செஞ்சிருக்கோம். அதுலயே தெரிஞ்சிச்சு நீங்க கிறிஸ்துவ பின்பற்றல. முதல்ல என்ன செய்யணும், நம்மளுடைய சுயத்தை சாகடிக்கணும், நம்ம சுயத்தை வெறுக்கணும். நம்ம இதெல்லாம் சுயமா செய்யற பாவம், இச்சை, சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக நான் லைட்டாக என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அந்த ஆல்கஹால் குடிச்சுக்கிறேன், கொஞ்சம் அந்த சிகரெட் அடிச்சுக்கிறேன். நம்மளோட சுயம்
சுயமா நம்ம யோசிக்கிறோம், நம்மளால அதை விட முடியல. ஏன் பாருங்க, நம்ம அதோடைய டேஸ்ட் நம்ம வந்து ருசிச்சிட்டோம். ஓகே, நல்லா இருக்கு, இதுதான் என்னுடைய செல்ஃப் காரியம், நம்மளுடைய சுயமான காரியம் இதுதான். அதை முதல்ல வெறுங்க. அப்போதான் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவீங்க. நம்ம ஒரு காரியத்தை பிடிச்சிருவோம், இதுதான் எனக்கு வேணும், என்னுடைய காரியம் இதுதான், நான் இது செய்யாம நான் யாருக்கும் செய்ய மாட்டேன், எனக்கு தான் முதல்ல, எனக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான், அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் செய்ய. இந்த காரியத்தை நம்ம விட்டுட்டு வரணும். அதுதான் ஏசப்பா சொல்றேன். இந்த வாசி திரும்ப முதல் லைன் மட்டும் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து. நீங்க கிறிஸ்துவை பின்பற்றணும்னு நீங்க விரும்பினா உங்களுடைய சுயத்தை நீங்க என்ன செய்யணும்? விடணும். சுயமா நான் யோசிக்கிறேன், என்னோட செல்ஃபான காரியத்தை நான் முதல்ல விடணும். விட்டு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சிலுவையை நீங்க என்ன பண்ணுமா? சுமந்து வரணும். அப்ப என்ன, ஐயோ சிலுவையாயோ வெயிட்டா இருக்குமே, நான் என்ன செய்வேன், எங்க போட போறேன்? ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட சிலுவையை நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது சும்மா கிடையாது. நம்ம கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க, சர்ச்சைக்கு போறாங்க, ஊழியம் செய்யறாங்க, நல்லா இருக்காங்க, நல்லா காசு பணம் வருது அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அவரோட சிலுவையை சுமக்கிறது அவ்வளோ பாரமான ஒரு காரியம். ஆனா அதை சுமக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்பதான் கர்த்தர் வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அடுத்து வாசிங்க, யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். John chapter 10 verse 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அடுத்து என்ன செய்யணுமா? அவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா மாறணும். நம்ம எத்தனை பேரு அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம்? எங்க பக்கத்துல இருக்கவங்க சொன்னாலே நம்ம சொல்ல பேச்சை கேட்கறது இல்ல. ஊழியக்கார வாரம் வாரம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கவுன்சிலிங்கோ அட்வைஸோ வாட்ஸ்அப் மூலியமா கொடுக்குறாரு, அதவே நம்ம கேட்கறது இல்லை. எங்கேயோ பிதாவானவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் சொல்றதை நான் எப்படிப்பா கேட்க போறேன்? எப்படி கேட்க போறோம்? அவருடைய வாட்ஸ்அப் மூலியமா தான் இயேசு கிறிஸ்து பேசுவார். அதுக்குன்னு நான் உட்காந்துக்கிறேன், நான் ஏதோ ஒரு பாவமான வழியில போறேன், அவர் என்கிட்ட வந்து சொல்லணும், என்னுடைய காதுல பேசணும், அவர் என்கிட்ட பேசணும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்க அவரை பின்பற்ற மாட்டீங்க, அவர் சொல்றதை கேட்க மாட்டீங்க. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்து பேசுவார்? அவர் பேசுறத கேட்டு அதுபடி நடக்கிறவர்களா மாறணும். அவர் எப்படி நமக்கு டைரக்டா சொல்ல மாட்டார், இன்டைரக்டா சொல்வார். ஊழியக்காரர் மூலியமா, நம்மளுடைய அப்பா அம்மா மூலியமா, இல்ல உற்ற உறவினர் மூலியமா, அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லுவாங்க பாருங்க, அதை நம்ம கேட்கணும். அதை கேட்டு நம்ம பின்பற்றோம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அவர் என்னப்பா சொல்றாரு, என் வாழ்க்கை என்னோட இஷ்டம், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் செய்வேன். ஒரு விதமான அகங்காரமா, இது ஏன் வாழ்க்கை, நான் முடிவு எடுத்துட்டேன், நான் செஞ்சுட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கிறிஸ்துவ நீங்க பின்பற்றல, அவரோட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கல. டெய்லி வேதம் வாசிக்கிறீங்களா? அது மூலியமா இயேசு கிறிஸ்து பேசுவார். அவர் பேசுகிறத நம்ம தெளிவா கேட்கணும். இது கிறிஸ்து எனக்காக பேசியிருக்கிறார், இது எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக பேசியிருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யறதில்ல, உணர்றது இல்லை. அடுத்து வாசிங்க, அவரோட சத்தத்தை கேட்கணும். அடுத்து யோவான் 4வது அதிகாரம் 23-24 வசனம். John chapter 4 verse 23 and 24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அடுத்து எப்படின்னா, ஆண்டவர் நம்ம என்ன செய்யணுமோ தொழுது கொள். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறோம்? சண்டே ஒரு நாள் மட்டும்தான் ஆராதிக்கிறோம். அதுவும் அந்த ஆராதனை டைமுக்கு கரெக்டா என்ன பண்ணுவோம்? சபைக்கு வர மாட்டோம். ஆராதனை முடிச்சு இந்த வார்த்தை கொடுக்கும் போதோ அல்லது இந்த காணிக்கை போடும் போதோ அந்த டைமுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா பண்ணீங்க, அப்ப மட்டும் வந்து காணிக்கை போட்டுட்டு உட்காந்துருது. இல்ல சாட்சி சொல்ற நேரம், சாட்சி சொல்றதுக்காக மட்டும் வந்து சபையில போறது. இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவ பின்பற்றல. நம்ம டெய்லி ஆண்டவர் ஆராதிக்கணும். சண்டே மட்டும் ஆராதிக்கிற ஒரு நேரம் கிடையாது. அது ஓய்வு நாள், சபைக்கு வரோம், சபையில ஆராதிக்கிறோம். சரி, உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும்? டெய்லி ஆராதிக்கிறோம் அவரை. ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆராதிச்சிருக்கிறோமா டெய்லி?
அல்லது அந்த ஒரு நாள் சபைக்கு வர ஒரு நாள் அவர் உண்மையாக ஆராதிச்சிருக்கணும். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. உண்மையோடும் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாங்க. சும்மா தொழுது கொள்ளுகிறவங்க, நான் வந்துட்டு இங்க பாடிட்டேன், நான் கை தட்டிட்டேன், நான் மைக் பிடிச்சி பாட்டு பாடுறேன், நான் கீபோர்ட் போடுறேன், நான் கத்திட்டேன் கிடையாது. ஆவியோடும் உண்மையோடும். ஆவின்றது பரிசுத்த ஆவியோட, உங்களுடைய ஆவியோட உள்ளார்ந்த ஆவியோட ஆராதிக்கிறதும், அடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி நம்ம ஆராதிக்கிறோம். அப்போதான் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றோம். ஆனால் நம்ம வந்து எப்படி அதோ பாட்டு பாட ஹல்லேலூயா அப்படியே தூக்கத்தோடு நின்று, ஏன்னா அரைகுறை தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு நம்ம என்ன செய்யறோம், சபைக்கு வந்து இங்கே நின்றுக்கிறோம். அப்போ எப்படி நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற முடியும்? நீங்க என்ன செய்றீங்க, கிறிஸ்துவ அவர் எதுக்கு நான் பின்பற்றி, நான் இருக்கிற வரைக்கும் என் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன், இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க எங்கே எப்படி வாழ போறீங்களோ அப்படிதான் உங்களுடைய அடுத்து மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை நீங்க என்ன செய்ய போறீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்க. இங்க நீங்க சந்தோஷமா பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் குடியிலையும் எல்லாத்துலயும் நீங்க ஆண்டுக்கு விரோதமான காரியத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து நீங்க பாட போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அப்ப சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்கிட்ட சொல்லலையே சொல்லுவாங்க, வேதத்துல இருக்கு சொல்லுவாங்க. எப்படி அந்த எண்ணெய் சட்டியில கொதிக்கும் போது சொல்லுவாங்க, ஐயோ ஊழியக்காரன் இதை பத்தி சொன்னாரே நான் கேட்காம போயிட்டேனே. அப்ப கதறுவீங்க, சொன்னாங்களே நான் ஆண்டவரை பின்பற்றாம போயிட்டேனே அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு யோசிங்க, இருக்கிற இன்னைக்கு இந்த நிமிஷத்துல யோசிங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழணும். அது எப்படி வாழணும்? அவரோட வார்த்தைகளை கேட்டு உண்மையும் ஆவியோடு ஆராதிக்கிறோம். வெறுமையான ஆராதனை அல்ல, சும்மா கை தட்டின பாட்டு பாடி குதிச்சேன் ஆடினேன் ஓடினேன், இது ஒரு ஆராதனை கிடையாது. அவர் ஆராதிக்கிற ஆராதனை உண்மையோடும் ஆவியோடும், ஆவி ஆத்ம சரீரத்தை ஒருமனப்படுத்தி செய்கிற ஒரு ஆராதனையா இருக்கணும். அடுத்தது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-16 வசனம். 1 Peter chapter 1 verse 14-16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்து கீழ்ப்படிதலும் பரிசுத்தமாகவும் நீங்க இருக்கணும். எத்தனை பேர் கீழ்ப்படிச்சிருக்கணும்? அப்படின்னா என்ன கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். கீழ்ப்படிகிறதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை. ஒருத்தவங்க சொல்றாங்க, நம்ம அதன்படி செய்ய போறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த கீழ்ப்படிதலை படி நம்மளால நடக்க முடியல பாருங்க. அப்படி என்ன அழகா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பிறந்ததுல இருந்து கிறிஸ்துவர்களா இருக்கிறீங்க. எப்படி நீங்க கிறிஸ்துவ பின்பற்றி இருப்பீங்க? கிறிஸ்துவ பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிதல் யாருக்கு நீங்க கீழ்ப்படுறீங்கன்னு இருக்கு. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வா நம்ம வந்துட்டு இந்த சினிமா பார்க்க போகலாம், இல்லை வா இந்த கடைக்கு போகலாம், அந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்த இப்படியான ஒரு காரியம் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு பாவமான காரியம் நல்லா இருக்கு, வா நம்ம போய் என்ஜாய் பண்ண. நீங்கள் என்ன செய்வீங்க? போயிடுவீங்க. அதுதான் கீழ்ப்படிதல் இல்லையா? கரெக்டாக அதான கீழ்ப்படிதல். கூப்பிட்டாங்க, நம்மளும் என்ன செய்ய போயிட்டோம். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வாப்பா இன்னைக்கு சபைக்கு வா, இன்னைக்கு விசேஷித்த ஆராதனை இருக்கு, விசேஷித்த உபவாசம் கூட்டு வா அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தான் இருக்கு, அன்னைக்கு தான் வேலை இருக்கு எனக்கு, வேலைக்கு ஓடி போயிடும். அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலும் யாருக்கு கீழ்ப்படுறீங்க, எதுக்கு கீழ்ப்படுறீங்கன்ற காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நோக்கமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவ பிள்ளைகள் உங்களுக்கு சொல்ற காரியங்களை செவி கொடுத்து கீழ்ப்படியணும். அவனுடைய வேதத்துக்கு, வேத வசனத்துக்கு, போதிக்கிற ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் நல்ல அவங்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? வாசிங்க வசனத்தை. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறார், அதனால நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா தான் அவரை பின்பற்றுறீங்க.
பரிசுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவ பின்பற்றல. இத்தனை வருஷம் வாழ்க்கையில நீங்க எடுத்திருக்கிற உங்களுடைய ஞானஸ்தானம், நீங்க சபைக்கு வருகிற சபை, நீங்க போட்ட உபவாசம், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வேஸ்ட். ஏன்னா நீங்க கிறிஸ்துவ பின்பற்றல, அவருக்கு கீழ்ப்படியல, நீங்க பரிசுத்தமான வாழ்க்கையை வாழல. அப்ப எப்படி கிறிஸ்துவ நீங்க பின்பற்ற முடியும்? கிறிஸ்துவ பின்பற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுதான் நம்மளோட கீழ்ப்படிதல் வேணும். வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழ்ப்படியும் பரிசுத்தமா இருக்கும். அடுத்து வாசிங்க யோவான் 15வது அதிகாரம் 16-17 வசனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எடுத்து வாசிங்க யோவான் 15வது அதிகாரம் 16-17 வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும், உங்களுடைய கனி கெடாத மாதிரி இருக்கணும். என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் நான் கனி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க? எத்தனை பேர் கனி கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கே தெரியுது நான் கனி கொடுக்கல. அப்போ எப்படி நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசமா இருப்பீங்க. கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னா கனி கொடுக்கிறவங்களா மாறணும். கனி கொடுக்கணும், சபைக்கு கனி கொடுக்கணும், ஆத்மாக்களை சபைக்கு கூட்டிட்டு வரணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை என்ன செய்யணும்? மனமாற வைக்கணும். அடுத்து நீங்க கொடுக்கிற கனிகள் இருக்கு. எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்காரு? எத்தனை கனிகள் சொல்லியிருக்கிறாரு வேதத்துல? எத்தனை கனிகள் இருக்கு? 9 கனிகள் இருக்கு. அதுல அட்லீஸ்ட் ஒரு கனி கொடுக்கிறவங்கள நம்ம இருக்கிறோமா? அன்பா இருக்கோமா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன செய்ய விரோதங்கள், தாய்க்கும் பிள்ளைகள் தகப்பனுக்கும் என்ன செய்யுது? பிள்ளைகளுக்கும் ஒரு விரோதம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு விரோதம். எப்படி நம்ம கிறிஸ்துவ பின்பற்ற முடியும்? கொடுத்திருக்கிற அந்த ஒரு கனிகளையும் நம்ம எப்படி நம்ம இருக்கிறோமா? கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? கனி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவ பின்பற்றுவீங்க. சரி, 9 கனி கொடுத்திருக்கிற 9 முடியல, அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு, ஒரு 10% என்னால முடியும்னு சொல்லுங்க. முடியாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவ பின்பற்றல. கிறிஸ்துவ பின்பற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதை கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு காரியம் கனி கொடுக்கிறவங்களா நம்ம இருப்போம். சபைக்கு இத்தனை வருஷத்துல நம்ம எத்தனை கனிகள் கொடுத்திருக்கிறோம்? கனி கொடுக்காத மரங்களை கர்த்தர் வெட்டுண்டு அக்கினியில போட்டுருவார். ஏன்னா அவன் கிறிஸ்துவ பின்பற்றல. கிறிஸ்துவ பின்பற்றாதனாலதான் அவன் கனி கொடுக்கல. கனி கொடுக்காதனால அவன் என்ன செய்யறாரு? வெட்டி அக்கினியில போட்டுட்டார். அதே போல அக்கினியில வெந்து போக போறோமா? இனி வாழ்கிற வாழ்க்கையிலையாவது கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க. அடுத்து மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்து என்ன செய்யணுமா? இது முதல்ல செய்ய வேண்டிய ஒரு காரியம். முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி தேடுறோம் அப்படின்னா, எங்க இருக்கு இந்த ராஜ்யம்? எங்க நான் ஓடி போய் தேடணும்? எப்படி தேடுறது? கூகுள் மேப்ல எங்கேயாவது தேட முடியுமா? இல்லை யார்ட்டையாவது அட்ரஸ் கேட்கணுமா? எங்க போய் எப்படி நான் இதை தேட அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல நீங்க தேட வேண்டியது சபை. அவருடைய ராஜ்யமாக நம்மளுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சபை, இதை நம்ம தேடணும். இதை தேடனா இது எங்கேயும் காணாம போல தேடுறதுக்கு முதல்ல ஆண்டோடைய சபைக்கு முதல் உரிமை தரணும். இன்னைக்கு ஜெபம் ஆண்டவர்கிட்ட போறேன், சபையில நான் போய் உட்காடுறேன். சரி, 9 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் அப்படியே மெதுவா என் வேலையெல்லாம் செஞ்சு ஒரு 10:30 மணிக்கு மேல நான் ஸ்லோவா அப்படியே சர்ச்சில் போய் உட்காந்துக்கிறேன். அது கிடையாது. ஆண்டோடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும். எத்தனை பேர் நீ தூங்கி எழுந்த உடனே சர்ச்சுக்கு போகணும், நான் முதல்ல சர்ச்சில் நான் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து எழுந்து வந்திருப்பீங்க? கண்டிப்பா சொல்லாதீங்க. நீங்க உங்க வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த வேலை இருக்கு, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வரணும், வந்தோடனே சாப்பாடு செய்யணும், வந்தோடனே என் பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் செய்யணும், நான் அந்த வேலை
அப்புறமா தான் சரி சர்ச்சுக்கு கிளம்புவோம், இப்பயாவது கிளம்புவோம். லேட்டாக போனால் அந்த பாஸ்டர் வேறு ஏதாவது சொல்லிடுவார் எல்லாரும் முன்னாலேயும் நம்மளை. அப்படி சொல்லி கூட நம்ம லேட்டாக வருவோம் பாருங்க. அதை யோசிச்சு கூட உலகாரன் சொல்லுவாரே லேட்டாக வந்துட்டீங்களேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் லேட்டாக போகிறேன் அப்படின்ட்டு வர ஆளுங்க. முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். நீங்க அதை தேடும் போது தான் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவீங்க. அப்படி தேடாம நீங்க பெசாட்டுக்கு என் வேலை ஆச்சு, நான் ஆச்சு, என் குடும்பம் ஆச்சு, என் பிள்ளைங்க ஆச்சு, என் காரியம் நீங்க இருப்பீங்க என்று சொன்னால் நீங்க கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து 7வது காரியம் 1 Corinthians chapter 11 verse 1. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். நம்ம என்ன செய்யணுமா? கிறிஸ்துவ போல அவரை பின்பற்றி நம்ம நடக்கிறவர்களா இருக்கணுமா? I follow the example of Christ. கிறிஸ்துவ அவர் எப்படி பின்பற்றாரோ அதே போல நம்மளும் பின்பற்றணும். இது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரிக்வெஸ்ட் கிடையாது. ரிக்வெஸ்ட்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு செய்யுங்க, தயவு செஞ்சு எனக்கு அப்படி இல்லை. கிறிஸ்துவ பின்பற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை இது. இது ஒரு கமாண்ட், இது ஒரு ஆர்டர். இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒரு நல்ல மரம் ஒரு கெட்ட மரம் வச்சாரு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நல்ல மரம் ஒரு கெட்ட மரத்தை வச்சாரு. அதுல ஒண்ணு அவங்க எடுத்துக்கினாங்க, கெட்டதை எடுத்துக்கினாங்க. அடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, சாபத்தையும் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க, அவரை பின்பற்றுங்க. அவங்க சொல்ல முடிஞ்சா பின்பற்றுங்க, முடியலன்னா விட்டுடுங்க, சபைக்கு முடிஞ்சா போங்க, இல்லைன்னா போங்க அப்படி சொல்லுவாங்க. ஃபாலோ கிரைஸ்ட், ஒரே வார்த்தை, கிறிஸ்துவை பின்பற்றுங்க, அவ்வளவுதான். இந்த 7 காரியமும் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம செய்தவரா இருக்கும் போது தான் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றணும். ஒரு செகண்ட் தர அப்படின்னு நீங்க யோசிங்க. எத்தனை பேர் வந்துட்டு இந்த 7 விஷயத்துல அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம நடந்திருப்போம். சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சி என்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க யோசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னா, இத்தனை வருஷம் ஆச்சு நான் ஞானஸ்தானம் எடுத்து, நான் இத்தனை வருஷம் ஆச்சு இந்த சபைக்கு போய் நான் இப்படி இருக்கிறேன்னா கிறிஸ்துவை பின்பற்றேனா? எதுலையுமே இருக்க மாட்டோம். சுயம் அதுதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் ராஜ்யம் நெக்ஸ்ட், முடிஞ்சிச்சு. அவர் ராஜ்யத்தை நம்ம தேடுகிறவங்களே கிடையாது. கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறது. ஏன்னா நம்ம செவிகள் மந்தமாயிடுச்சு. நமக்கு செவி என்ன பண்ணோம்னா வெறும் தேவையில்லாத காரியத்தை திறந்து கேட்போம். இதே நம்மளை பத்தி யாரெல்லாம் பொருளி பேசுறாங்க அப்படின்னா அங்க கரெக்டா காது திறந்துரும். என்னை பத்தி தான் இவங்க பேசுறாங்க, அதெல்லாம் நல்லா கேட்கும். ஆனா அவ்வளோ சத்தமா சொல்லிக்கிற ஆண்டோடைய வார்த்தை நம்மளோட செவிக்குள்ள போகாது. அவரை போல நடக்கணும், ஃபாலோ கிரைஸ்ட். இதுல எந்த விஷயம் ஆராதிக்கிறது, இது எதுவுமே நம்ம சரியா செய்யறது. அப்ப நம்ம கிறிஸ்துவை பின்பற்றல. கிறிஸ்துவை பின்பற்றும் போது மட்டும்தான் நீங்க அடுத்து வரக்கூடிய அந்த இட்டர்னல் லைஃபை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படி இல்லை, நான் இங்கே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அடுத்து வரப்போறவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இல்லை நான் அங்க நித்திய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்கே சிலுவையை சுமந்து நடங்க. யாரும் வந்துட்டு எல்லாம் செய்ய போதில்லை. உங்க சிலுவையில கொஞ்சம் கொடுப்பா நான் தூக்கிட்டு வரேன் கேட்க போறது இல்லை. உங்க சிலுவையை நீங்க சுமந்து வரணும். ஆனா நம்மளுக்கு இந்த சிலுவை என்ன பண்ண தெரியுமா? ஏதாவது ஒரு போற வழியில் ஏதோ ஒரு பாவத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சிலுவையை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி தள்ளி வச்சுட்டு நான் என்ன பண்றேன், கொஞ்சம் போய் அந்த சிகரெட் அடிச்சுட்டு வந்துடுறேன். நான் லைட்டா போய் அந்த பாவத்தை என்ன பண்றேன், செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா சிலுவையை தூக்கிக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. சரி, கிறிஸ்துவை பின்பற்றணுமா? நம்மளுடைய கண், நம்மளுடைய ஏம், நம்மளுடைய கோல் அது மட்டும்தான் இருக்கணும். அதை பின்பற்றுவர்கள் என்ன செய்யணும், அதை பார்த்து என்னுடைய குறி இதுதான், என்னுடைய கோல் இதுதான், அது மட்டும்தான் நம்ம நடக்கும். அப்போதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகிக்கணும். அடுத்து எதுக்கு நான் அந்த கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை, கிறிஸ்துவை நான் எதுக்கு பின்பற்றணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். Sorry, 1 Peter chapter 2 verse 21.
எதுக்கு நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும், எதுக்கு நீ என்னோட இவ்வளோ நேரம் அந்த ½ அன் ஹவரை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எடுத்து வாசி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார், அவர் நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார். இப்போ நம்ம நினைச்சிருப்போம், ஏதாவது ஒரு சமயத்திலயோ ஒரு நேரத்துல நம்ம நினைச்சோம், எதுக்காக பிதா இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு, என் பாவத்துக்காக என்னோட சாபத்தை அவர் சுருந்தாரு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவரோட வாழ்க்கை அந்த 33 வருஷத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காரியத்தையுமே ஒரு எக்ஸாம்பிளா தான் இருந்தார். ஒரு காரியத்தையும் அவங்களுடைய சரி அது உண்மையான அப்பா அம்மா கிடையாது, ஆனா அவங்க பெத்தாங்க வளர்க்குறாங்க, அவங்களுக்கும் கீழ்படிஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செஞ்சாரு, கீழ்படிஞ்சாரு. அவர் என்ன பண்ணார், சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? கோவம் வந்துச்சா அவருக்கு? சபையை வியாபார ஸ்தலமா மாற்றும் போது கோவம் வந்துச்சா? ஏன்னா சபைக்கான இம்பார்ட்டன்ஸை அவரு அந்த இடத்துல முக்கியமா வச்சிருந்தாரு. அதனாலதான் சபையை வியாபார ஸ்தலமா மாற்றும் போது அவருக்கு கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா அவருக்கு தெரியும், அவரோட எக்ஸாம்பிளா நம்மளுக்கு முன்னால வச்சுட்டாரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம என்ன செய்யணும், நம்மளும் பின்பற்றிட்டே போனோம். நம்ம அப்படி பின்பற்றாம லைட்டா நீங்க வெளில நான் அந்த சைடு இப்படி போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மகா மோசமாக மாறப்போகுது, பயங்கரமா. இப்ப கூட நீங்க யோசிப்பீங்க, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு என்னோட வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவருடைய ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணல. அவ்வளவு ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயம் பெரிய காரியம் இல்லை. நான் நல்லா இல்லை, நான் ஏன் இன்னும் சாபத்துலையும் அக்கிரமத்துலையும் இப்படியே இருக்கு, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து நடந்த அந்த பாதையை நீங்க பின்பற்றல. நம்மளுக்கு என்ன, அவருடைய பாதையில போகும்போது குறுகலா தான் இருக்கும், கல்லு மேடுகளா தான் இருக்கும். நீங்க அந்த ஸ்டெப்பை லைட்டா அப்படி மாறி வச்சிட்டீங்கன்னா கால் குத்த தான் செய்யும். ஏன்னா அவர் காமிச்சு வச்சிருக்காருல்ல, வழி கொடுக்கலன்னா சரி, அவர் வழி சொல்லியிருக்காரா, இப்படி வா நான் கால் வச்சுட்டு போறேன் பின்னாடியே வா, அவர் சொல்லிட்டாரு வசனத்துல. ஆனா நம்ம அந்த கஷ்டமான பாதையில நடக்க நமக்கு முடியல பாருங்க. நம்ம என்ன செய்யறோம், இந்த பக்கம் வழி நிறைய பெரிய வழி இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, காலியா இருக்கு, கல்லு மேடுகள் எதுவுமே இல்லை, சூப்பரான ரோடு. நம்ம என்ன செய்யறோம், லைட்டா வழி மாறி அப்படியே போயிடுறோம். அவ்வளவுதான், அப்படியே போய் பாத்திரத்துல விழ வேண்டியதுதான். கிறிஸ்துவ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணிட்டார், அதனால அதே போல நம்ம வாழணும். அடுத்து வாசிங்க யோவான் 8ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். John chapter 8 verse 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நீங்க கிறிஸ்துவை பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்காது. ஏன்னா அவர் வெளிச்சமாக என்ன செய்வாரு, உங்களை நடத்தி கொண்டே போவார். இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரி, கொஞ்ச நேரம் நம்மளுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், ஒரு இருள் நைட்ல ஒரு கரண்ட் போயிடுச்சாலும் எப்படி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நேரத்துல இருப்போம், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா. நம்ம கிறிஸ்துவ பின்பற்றணும் அப்படின்னா எப்பயுமே வெளிச்சம் தான், அந்த இடத்துல இருளே இருக்காது. உலகத்துல வந்துட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு அந்த வின்டர் சீசன் வந்துட்டு ஃபுல்லாவே இருட்டா இருக்கும், சம்மர் சீசன் ஃபுல்லாவே வெளிச்சமா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு பகல் ராத்திரி இந்த மத்தியானம் சாயங்காலம் இது எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரே நேரம் போல அவங்களுக்கு வெளிச்சமாவே இருக்கும். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், இருட்டுல வந்துட்டு பயம் இருக்காது. நைட்ல 12 மணிக்கு போனா கூட வெளிச்சமாவே இருக்கும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஒரு இருள் இல்லாத வாழ்க்கை, ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, ஒரு துக்கம் இல்லாத வாழ்க்கை, ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, எப்ப பாரு ஒரு சமாதானம் சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கிறிஸ்துவ பின்பற்று. அப்படி இல்லைன்னா நீங்க இது இல்லை, எனக்கு இந்த இருள் நல்லா இருக்கு, இந்த இருட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப சமாதானமா சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ளேயே இருங்க. கிறிஸ்துவ நம்ம பின்பற்றும் போது நம்மளுக்கான ஒரு வெளிச்சம் எப்பயுமே நம்ம கூட இருந்துட்டே இருக்கும். நம்மளுடைய கைட் பண்றதுக்கு, இந்த வழியில போகாது, இது நல்ல வழி, இவங்ககிட்ட பேசாது, இவங்க கேட்டவங்க, இப்படியா நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருப்பார், நம்மள வழி நடத்திக்கிட்டே இருப்பார். அடுத்து வாசிங்க யோவான் 12ஆவது அதிகாரம் 26ஆவது வசனம். John chapter 12 verse 26.
என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்க கிறிஸ்துவ பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னா பிதா நம்மளை கனம் பண்ணுவார். நமக்கு இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, நம்ம செய்யற வேலையில இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேணும். இப்போ நான் வீடை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒருத்தவங்க சொல்லணும், வீடு சுத்தமா க்ளீன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, யாராவது நமக்கு அப்படி சொல்லணும்னு நம்ம யோசிப்போம் இல்லைல்ல. அதே போல நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவ பின்பற்றி வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார். 4 பேருக்கு முன்னால இல்ல, 40 பேருக்கு முன்னால இல்ல, பல லட்சம் பல கோடி ஜனங்களுக்கு முன்னால பிதாவானவர் உங்களை உயர்த்துவார். நான் கீழேயே இருக்கிறேன், நான் இந்த வாழ்க்கையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிறிஸ்துவ பின்பற்றாதீங்க. நம்ம நினைக்கிறோம், நான் வந்துட்டு இத்தனை என் ஜனங்கள் முன்னால வைக்கப்பட்டு போகக்கூடாது, என்னோட உற்றா உறவினர் முன்னால வைக்கப்பட்டு போகக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்துவ பின்பற்ற. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய, பிதாவானவர் உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார். சும்மா ஏனோ தானே எனக்கு ஏதோ பேசுது நீங்க வந்து நின்று நினைக்காதீங்க. கர்த்தரை நம்ம பின்பற்றும் போது நம்மளுக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எதுவுமே வந்துட்டு ஒரு ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ஒரு எதுவுமே இல்லாமல் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டார், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர், இப்படிதான் நீங்கள் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், எல்லாமே கொடுத்துட்டார். அதை நம்ம பின்பற்றணும், அவ்வளோதான். அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நடக்கிறீங்க, கிறிஸ்துவ பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து கடைசி அடுத்து வாசிங்க. சரி, இவ்வளவு காரியம் நான் செய்கிறேன், ஆண்டவரை பின்பற்றேன், சிலுவையை வேற நான் சுமந்துட்டு இருக்கேன். இப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்வாருன்னு பாருங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28 to 30 வரைக்கும். Matthew chapter 11 verse 28 to 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். சுமையை லகுவாக மாற்றுவார். நமக்கு எதுவுமே கடைசி வார்த்தை, சுமையை லகுவாக மாற்றுவார். ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் அந்த சிலுவை எவ்வளோ பாரமானது. இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டம் வரும் எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த சிலுவையை கத்து நமக்கு என்ன செய்யறது, லகுவாக மாற்றுவார். நீங்க நினைக்கலாம், இந்த பிள்ளை சிலுவையை தூக்கிட்டு வர சொல்லிடுச்சு, நான் சிலுவையை எங்க போய் தேட போறேன், அந்த சிலுவையை நான் எப்படி சுமக்க போறேன், அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும், என்னால ஒரு கிலோ அரிசியவே தூக்கிட்டு நடக்க முடியாது, எப்படி இந்த சிலுவையை தூக்குவேன் நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா அந்த சிலுவையின் பாரத்தை கூட கத்து நம்மளுக்கு லகுவாய் மாற்றி இருக்கிறார். எப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும் போது மட்டும்தான். நான் கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டேன், இந்த சிலுவையை நினைச்சா தூக்கிக்கிறேன், இந்த நினைச்சா நான் வச்சுக்கிறேன்ட்டு நம்ம போயிருப்போம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த கிறிஸ்துவை பின்பற்றாம இருக்கும்போது நம்மளுக்கு கர்த்தர் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றணும். கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யாவது வாழ கத்துக்கணும். இது வரைக்கும் நான் முடியல, செய்யல, பண்ணல, ஓகே. ஆனா இப்ப நம்ம இனி வாழ போற வாழ்க்கையில கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம வாழ பழகிக்கணும். இந்த வார்த்தை பேச கொடுத்த சபைக்கும் ஊழியக்காரருக்கும் கர்த்தர் கூடாக கொடுக்கணும்.